எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பேச போகுது அப்படின்னா, கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ சொல்ல போகுது. நீங்கள் விதவை பெண்களாக இருக்கிறீங்க, இல்லைனா கணவரால் கைவிடப்பட்ட பெண்களாக இருக்கிறீங்க, இல்லை சிங்கிள் விமனாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வெல்ஃபேர் போர்டில் அப்ளை பண்ணலாம். இதில் அப்ளை பண்ணுறது மூலயமா உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வர ஸ்கீம்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதில் எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த செயல்முறையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலான்னு பார்க்கலாம். கூகுளில் டிஎன் விடோ வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டலில் டிஎன் விமன் வெல்ஃபேர் போர்டு .tngon.in அப்படின்ட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலே கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் விடோஸ் அண்ட் டெஸ்டிடியூட் விமென் வெல்ஃபேர் போர்டுன்னு இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் முதல் தடவை இதை அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா சைன் அப் கொடுக்கணும். அதில் உங்கள் பேரும் உங்கள் மொபைல் நம்பரும் கொடுத்து க்ரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சைன் அப் பண்ணிடுவீங்க. இல்லைனா நீங்கள் இது ஆல்ரெடி சைன் அப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பரை மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே சைன் அப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மோட பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் ஒவ்வொன்றா கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஜென்ரலான டீட்டெயில்ஸ் தான் இதில் கேட்டிருப்பாங்க, ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னு பார்க்கணும். அந்த கேட்டகரியில் பார்த்தோன்னா 3 பேர் வராங்க. விடோ, கைம்பெண்கள், டெஸ்டிடியூட் விமென் ஆதரவற்ற பெண்கள், அடுத்து ஸ்பின்ஸ்டர், முதிர்கனி. இந்த 3 பேரும் தான் இதில் அப்ளை பண்ண முடியும். இப்போது நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பேர், அதாவது முதல் பேர், அடுத்து லாஸ்ட் நேம் கடைசி பேர், உங்களோட வயசு, அதுக்கப்புறம் உங்களோட கணவரின் பெயர், அடுத்து உங்களோட அப்பா பெயர், அடுத்து உங்களோட அம்மா பெயர், எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு இருக்காங்க, இந்த மாதிரி ஜென்ரல் டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எத்தனை ஆண் குழந்தைகள் இருக்காங்க, எத்தனை பெண் குழந்தைகள் இருக்காங்க, அந்த விவரமும் கரெக்டாக கொடுக்கணும். அதோட உங்களோட கல்வி தகுதி, உங்களோட ரேஷன் கார்டு நம்பர், இப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருமானம் உங்களுக்கு வருது, இந்த தகவலையும் கரெக்டாக கொடுக்கணும். அதுபோக உங்களோட மதம் என்ன, உங்களோட சமூக வகுப்பு என்ன, அதாவது உங்கள் கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுக்கணும். அடுத்து என்ன டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸும் காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் தான். அதில் மொபைல் நம்பர், கரெக்டான உங்கள் மொபைல் நம்பரை கொடுங்க. அது போக மாற்று கைபேசி எண், அதாவது வேறு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருந்தால் அதுவும் நீங்கள் கொடுக்கலாம். உங்களோட இமெயில் ஐடி, நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து வரீங்க, உங்களோட மாவட்டம் என்ன பிரிவில் வருது, அதுக்கப்புறம் என்ன ரீஜன்லேருந்து, கார்ப்பரேஷன்லேருந்து வரீங்க, முனிசிபாலிட்டியா, ஏரியா என்ன, உங்களோட வட்டாரம் என்ன, வார்டு என்ன, தெரு பெயர் என்ன, அடுத்து டோர் நம்பர் என்ன அப்படிங்கிற உங்கள் முகவரி தகவலை தெளிவாக இதில் நீங்கள் கொடுக்கணும். அடுத்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான பகுதி, தேவைப்படும் உதவி என்னென்ன அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட், சுய தொழில் செய்வதற்கான நிதி உதவி, அடுத்து பென்ஷன் ஓய்வூதியம், ஸ்கீம்ஸ் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர், ஸ்கில் ட்ரைனிங் அதாவது திறன் பயிற்சி, டெம்ப்ரரி அகாமடேஷன் தற்காலிகமாக தங்குவதற்கு இடம் நம்ம கவர்மெண்ட் உதவி செய்யுது. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான ஸ்கீம் எதுவோ, எந்த உதவி உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் 2 ஸ்கீம்ஸையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பென்ஷனும் வேணும், அதே மாதிரி ஸ்கில் ட்ரைனிங்கும் வேணும், அதாவது திறன் பயிற்சியும் வேணும் அப்படின்னா நீங்கள் 2மே சேர்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக சப்மிட் அப்படின்ட்டு ஒரு காலம் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும்.
அதனால் இப்போ நீங்கள் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்குரிய தகவல்கள் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உங்கள் மொபைல் ஐடிக்கு தான் கரெக்டாக வந்து சேரும். அதனால் நீங்கள் அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகும். கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் கட்டாயமாக அப்ளை செய்ய வேண்டும். நன்றி.